வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டம் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜாரா கார்டனில் என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு, செடிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல் தடவை பார்க்க போகிறது பாருங்கள், ரோஸு செடி. ரோஜாவில் ஆரஞ்சு கலரு. இங்கே பாருங்கள், மொட்டு எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு செடி பாருங்கள். கிட்டத்தட்ட மரம் மாதிரியே வந்திருக்கு பாருங்களேன். அதோட தண்டு பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த தண்டு பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு மரத்தோட அளவு அந்த வளர்ச்சி வந்து இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். 1 அடி குரோ பேக் 12க்கு 12 குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. இந்த ரோஜா ஃபுல்லாகவுமே இது வந்து இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா செடிகளையுமே கட் பண்ணி விட்டேன். அதுக்கு இந்த வீடியோ கூட இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். இதுக்கு முன்னே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்போயுமே வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் இதுக்கு முன்னே போட்ட வீடியோ அப்லோடு பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த ரோஜா செடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே நான் வந்து கட் பண்ணி விட்ருந்தேன். நான் இங்கே பாருங்கள் கவாத் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவுமே கவாத் பண்ணி இந்த இலைகள் எல்லாமே புது இலைங்க ஃபுல்லாமே கிளை புதுசு. அதாவது புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸு பச்சை கலந்த மாதிரி இந்த இலைகள் வரும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் நல்லாவே தெரியும் இந்த அடையாளம். இதுதாங்க வந்து புது இலைகள் எல்லாமே அது எல்லா செடியிலையுமே வந்து விட்டுருக்கு. சரிங்களா? இது எல்லாமே வந்து நான் ஒரே நேரத்தில் தான் கட் பண்ணி விட்டேன். இருந்தாலுமே இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதிவேக வளர்ச்சி இது. இந்த செடி ரோஜா இது மட்டும் அதிவேக வளர்ச்சி இது. நல்லா இருக்கு. அதில் மட்டும்தான் முட்டுகள் இருக்குது, வேறு எந்த ரோஜாவிலையுமே முட்டுகள் இல்லை. இந்த பாருங்க, இதில் ஒரு முட்டு இருக்குது. இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த பாருங்க, இதில் ஒரு முட்டு இருக்குது. இது வந்து வெள்ளை ரோஜான்னு நினைக்கிறேன். இப்போ தான் இதில் முட்டு இருக்குது. இந்த பாருங்க, எல்லாத்துலேயுமே முட்டு இருக்குதுங்க. நல்லா அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எல்லாத்துலேயுமே பூக்கள் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான வீடியோக்கள்லாம் அடுத்த வாரம் வரும். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எந்த முறையில் தோட்டத்தை வந்து பராமரிக்கிறோம், அதில் ஏதோ சவறுகள் நாங்கள் இது பண்ணியிருந்தோம்னா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா சுட்டி காமிக்கும் போது நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதே போல் நீங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எந்தளவுக்கு பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா, கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதையும் எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கிறது தான் நமக்கு வந்து சிறந்ததாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு